ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 2 கொரிந்தியர் 2:15. ரட்சிக்கப்பட்டவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மலர் பேசாது, ஆனால் அதன் நறுமணம் சுற்றியுள்ளவர்களை இழுக்கும். அதுபோல ஒரு கிறிஸ்துவனின் வாழ்க்கையானது வார்த்தைகள் மட்டுமல்ல, அவனுடைய நடத்தையும் அன்பினாலும் தாழ்மையினாலும் பரிசுத்த வாழ்க்கையினாலும் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. உலகம் இன்று பலவிதமான குழப்பமான சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், வேதனைகள் நிறைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கையும் நறுமணத்துடனே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். நாம் காட்டும் அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஒருவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து இவரிடத்தில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது, இவருடைய சமாதானத்திற்கும் அன்பிற்கும் காரணம் என்ன என்று கேட்கும்படி வாழ்வதே கிறிஸ்துவின் நற்கந்தமான இருப்பதாகும். இன்று நாம் எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் நம் வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவின் அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தையானது பிறரை காயப்படுத்தாமல் குணப்படுத்த வேண்டும். நமது செய்கைகள் மற்றவர்களை தேவனிடத்தில் இழுத்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் நற்கந்தம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி உங்கள் மூலம் அநேக தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.